தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். 2-3 நாளைக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றிருக்கிறது. ஈரானுடைய யுத்தத்தில் ஈரான் இவ்வளவு ஏன் துணிந்து நிற்கிறது, அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே விவாதிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ரஷ்யாவை பற்றியும் சீனாவை பற்றியும் விவாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியுது. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ஈரானுடைய யுத்தத்தில் இவ்வளோ வலிமையாக அந்த நாடு நிற்பதற்கு ரஷ்யாவும் சீனாவும் தான் காரணமா? அது ஒரு காரணம் அப்படின்றது உண்மைதான். ஆனால் அதுக்கு திடீர்னு அது நடந்துடல. அது உலக அளவிலான அமெரிக்கா தலைமையிலான அந்த வல்லரசு தன்மை, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கான முரண்பாடு, அப்புறம் புட்டினுடைய நீண்ட காலம் பதவியில் இருக்கிறது, இப்படி பல ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது. குறிப்பாக அமெரிக்காவும் சோவியத் யூனியன் இருந்த காலத்தில் ஒரு கெடுபிடி போர் அப்படின்றது இருந்தது. உலகம் முழுவதும் ஏதோ ஒரு நாடு தலையிடுது அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாடு எதிர்ப்பதற்கு வந்துடும். இப்போ கியூபாவுக்கு ரஷ்யா ஏவுகணை அனுப்புதுன்னு சொன்னால் அமெரிக்கா உடனே எதிர்க்க வந்துடும். உடனே அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஆப்கானில் சோவியத் யூனியன் ஆக்கிரமிக்குதுன்னா அமெரிக்கா வந்துடும். இவங்களுக்கு முஜாஹிதீன் போராளிகளுக்கு துப்பாக்கி நிதி கொடுத்து, அதுக்கு பிறகு தான் சவுதி அரேபியா மூலமாக தீவிரமான வகாபீசத்தை எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருந்தது. அமெரிக்கா பொருளாதார ரீதியிலையும் வல்லரசு நாடு, இராணுவ ரீதியிலையும் வல்லரசு நாடு. உலகம் முழுவதும் டாலருடைய ஆதிக்கம் என்பது இருக்கிறது. அந்த அளவுக்கு ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் முன்னேறலை. ரெண்டாவது, அவங்க பொருளாதாரத்தை அனைத்தையும் இராணுவத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ அதை விட அதிகமான ஆயுதங்கள், அணு ஆயுதம் கூட அமெரிக்காவை விட சோவியத் யூனியனுடைய அணு ஆயுதங்கள் அதிகம். இப்படி இது பண்ணதுனால அவங்களுடைய பொருளாதாரம் நலிவடைகிறது. அதற்கு பின்னாடி பல காரணங்கள் மூலமாக சோவியத் யூனியன் குலைகிறது. சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு அமெரிக்காவுக்கு போட்டி இல்லை. சோவியத் யூனியன் ரஷ்யா ஃபெடரேஷன் ஆகுது. பல நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து விடுதலை அடைந்து தனித்தனி நாடுகளாக மாறுது. இப்போ இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள், அந்த துர்க்மேனிஸ்தான், கசகிஸ்தான், லாட்வியா, லிதுவேனியா, எஸ்தோனியா, உக்ரைன், ஜார்ஜியா, அசர்பைஜான், ஆர்மீனியான்னு பல நாடுகள் அந்த சோவியத் இதிலிருந்து வெளிவந்து தனி நாடுகளாக மாறிடுறாங்க. சோவியத் யூனியன் வீழ்ச்சியின் போது ரஷ்யாவில் அதிபராக வந்தவர் போரிஸ் எல்சின். அவர் நேரடியாக முதலாளித்துவ கொள்கைகள், திறந்தவெளி பொருளாதாரம், இதை ஆதரிக்கக்கூடியவர். அப்போ இராணுவ ரீதியாக ஒரு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியெல்லாம் நடைபெற்றது. அதையெல்லாம் முறியடித்து விட்டு இவர் அதிபராக தொடர்றார். ஆனால் இவர் கொஞ்சம் உல்லாச சரக்கடிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள். அந்த சமயத்தில் புட்டின் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சாதாரண ஆளாக தான் வாராரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அரசியலில் முன்னேறாரு. பின்னாடி 90களின் இறுதியில் போரிஸ் எல்சின் விலகிட்டு புட்டினை தனது வாரிசாக கொண்டு வரார். அப்போ எல்சின் காலத்தில் ரஷ்யா என்பது பொருளாதார ரீதியில் பலவீனம் அடைந்திருந்தது. சோவியத் யூனியன் இருந்தபோது ஒரு பெயரளவுக்காக அந்த மக்களது உணவு, உடை, இருப்பிடம் போன்ற தேவைகள் கவனிக்கப்பட்டது. அது வீழ்ச்சி அடைஞ்சோன்னா ஓவர் நைட்டில் பல முதலாளிகள் உருவாயிடுறாங்க, மக்கள் வேலை இழந்துடுறாங்க, அந்த பழைய ரேஷன் எதுவும் கிடைக்கல, இந்த பிரச்சனைகளோடு இருக்குது. அப்போ 90களின் இறுதியில் புட்டின் வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய பிடியை வலுப்படுத்துகிறார். புட்டினுடைய இயல்பு என்னென்னா, அதுக்கு முன்னாடி அவர் இதில் கேஜிபியில் வேலை செஞ்சவர். ரஷ்யாவினுடைய உளவுத்துறை இருக்குது இல்லையா, அதில் வேலை செஞ்சு அதிகாரியாக பெர்லின்லாம் பணியாற்றியவர். அவர் வந்தது பிறகு ஒரு பீட்டர் தி கிரேட்டுன்னு ஒரு ஜார் மன்னன் ரஷ்யாவில் இருந்தார் இல்லையா, அவர் இருந்தபோது ரஷ்யா என்பது ஐரோப்பிய நாடுகளில் ஒரு செல்வாக்கான நாடாக இருந்தது. அந்த மாதிரி ரஷ்யாவை மாற்றணும். சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்ததோ பல நாடுகளாக சிதறண்டு போனதெல்லாம் புட்டினுக்கு பிடிக்கலை. அவருக்கு கம்யூனிசம் பிடிக்காது, அது வேறு விஷயம். ஆனால் சோவியத் யூனியனுடைய அந்த கெத்து இருக்கு இல்லையா, அந்த ஒருங்கிணைஞ்சு எல்லாரும் இருக்கிறது, இராணுவ ரீதியாக பலமாக இருக்கிறது, அது வேணும், அந்த நிலையை நோக்கி போகணும் அப்படின்னு கருத்து உள்ளவர். ஸோ அதை ஒட்டி தான் ரஷ்யாவினுடைய வெளியுறவு கொள்கை தீர்மானிக்கப்படுகிறது.
அடுத்ததாக புட்டின் என்ன செய்கிறாருன்னா, தொடர்ந்து தான் பதவியில் இருப்பது போல சட்டங்களை திருத்துகிறார். தன்னுடைய கட்சி, ஆட்சி, நிர்வாகம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. தன்னை எதிர்ப்பவர்கள் அத்தனை பேரையும் அழிச்சிடுறாரு. ஆமாம், லீகலாவோ இல்லீகலாவோ அவர்கள் அத்தனையும் அழித்து விட்டு முதலாளிகளை எல்லாம் தன்னுடைய இந்த அலிகார்னு சொல்கிறாங்க இல்லையா, தங்களுடைய புட்டினை ஆதரிக்கக்கூடிய முதலாளிகளாக மாற்றுகிறார். வெளிநாட்டில் வந்து ரஷ்யா யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி அவரை எதிர்க்கக்கூடிய முதலாளிகளை எல்லாம் தோற்கடிச்சிடுறாரு, அந்த தொழிலை விட்டே விரட்டிடுறாரு. இப்படி வந்து ஒரு புட்டின்னு முதலாளிகள் இப்படி ஒரு கும்பல் தான் ரஷ்யாவில் ஆட்சி பண்ணுகிறது. ஆரம்பத்தில் ஈரானுக்கெல்லாம் இது வந்து எதிராக தான் இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1980-88 போரில் அமெரிக்கா ஈராக்கை ஆதரிக்கிறது. ஈரான் மீதான போரில் சோவியத் யூனியனும் ஈராக்கை தான் ஆதரித்தாங்க. அமெரிக்கா அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஆதரித்தாங்க, ஈரானை எதிர்த்தார்கள். அதன் பிறகு புட்டின் ஏன் அப்படி ஒரு எதிர்ப்பு நிலை இருந்தது? அதுக்கு முன்னால் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பகை இருக்கா? பகைன்ற அதுக்கு முன்னாடி அது அமெரிக்க ஆதரவு நாடு இல்லை எது, அதனால் அது நேச்சுரலாகவே ஈரான் எதிர் நாடு தான். இப்போ ஒரு மத ரீதியான புரட்சி வந்துருச்சு. ரெண்டாவது, ரஷ்யாவிலேயே புட்டின் இருக்கும்போதே அந்த மத ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்தது இல்லையா, அப்போ அவங்கள எதிர்த்து குண்டு போடுறது அந்த இதெல்லாம் அவர் செஞ்சுருக்கிறாரு. அதனால் ஒரு 2000 ஆண்டுகள் வரைக்குமே ஈரானுடைய அந்த இஸ்லாமிய குடியரசோட ஒரு பெரிய நல்ல உறவு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு? ரஷ்யாவுக்கு, புட்டினுக்கு. ஆமாம், புட்டினுக்கு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கொள்கையை மாற்றுகிறார். நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துகிறார் புட்டின். அது எண்ணெயாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸ் உற்பத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கிறாரு. ஆனால் ஒரு திறந்த வெளி பொருளாதாரம் தான். அமெரிக்காவினுடைய பெப்சி, கோக்கு, மெக்டொனால்டு, கேஎஃப்சியிலேருந்து அப்புறம் ஐடி நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாமே ரஷ்யாவில் செயல்படுவாங்க, ஊடகங்களும் செயல்படுவாங்க. ஆனால் புட்டினை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடாது. இப்போ உக்ரைன் போரின் போது கூட ஒரு சட்டம் கொண்டு வந்து உக்ரைன் போருன்னு சொல்லிட்டா அது தண்டனை. அதை என்ன சொல்லணும்னா ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன், இப்படி தான் சொல்லணும். அங்கே இருக்கிற பிபிசி, CNN நிருபர்கள்லாம் ஆன் கேமரா வந்தால் கூட இதான் சொல்லுவாங்க, த சோ கால்டு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன், அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த சமயத்துக்கு பிறகு தான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு முரண்பாடு வருகிறது. ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் ஓரளவு சரியாயிருச்சு. அந்த அணு ஆயுதங்கள் இதெல்லாம் பல ரஷ்யா சோவியத் யூனியன் நாடுகள் இருந்தது, உக்ரைன்கிட்ட கூட இருந்தது. அதையெல்லாம் வாங்கி எல்லா கண்ட்ரோலையும் எடுத்தாச்சு. எடுத்தது பிறகு ரஷ்யன் ஃபெடரேஷன் உருவாக்கி ஒரு பெரிய நாடாக வந்துருச்சு. அதன் பிறகு இந்த பிரிந்து போன நாடுகள் நேட்டோவில் சேரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இப்போ லாட்வியா, லித்துவேனியாலாம் நேட்டோவில் சேர்றாங்க. உக்ரைனும் அப்படி சேருவதற்கான முயற்சிகளில் இறங்குது. அடுத்தது இவர் வந்து பீட்டர் தி கிரேட்டு போல் அந்த பழைய ரஷ்ய பெருமை வரணும், சோவியத் யூனியன் கீழே இருந்த நாடுகள்லாம் நம்ம கூட வரணும் அப்படின்னு நினச்சவர் 2015-16 வாக்கில் உக்ரைனில் இருக்கக்கூடிய கிரிமியா தீபகற்பம் இருக்கு இல்லையா, அதை கைப்பற்றுகிறார். அப்போ ஒபாமா பீரியடு. அப்போவே அதுக்கு பிறகு வந்து உக்ரைனில் வந்து ரஷ்ய ஆதரவு ஆட்சியாளர் இருக்கிறார். அதை எதிர்த்து மக்கள் போராடுறாங்க. அமெரிக்கா அவர்களை தூண்டி விடுகிறது. அப்போ உக்ரைன் வந்து ஆன்டி ரஷ்யாவாக மாறுகிறது. இதெல்லாம் புட்டினுக்கு பிடிக்கலை. அப்புறம் நீங்கள் செலன்ஸ்கி காலத்தில் அவங்க நேட்டோவில் சேர போகிறாங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்த பிறகு தான் தன்னுடைய எல்லையிலேயே நேட்டோவினுடைய ஏவுகணைகள், இராணுவ தளங்கள் வந்துருச்சு, இதுக்கு மேலே சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் போர் தொடுக்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் 2010க்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஒரு எதிர்ப்பு நாடாக ரஷ்யா மாறிடுது. அதுக்கு முன்னாடி வந்து புட்டினை பொறுத்த வரைக்கும் நேட்டோவிலே சேருவதற்கு தயாராக இருந்தார். ஓ, அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அவங்க ஏற்றுக்கலை. பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இது மாறுது. அதன் பிறகு அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடுகளோட ரஷ்யா வந்து நெருக்கம் காட்டுகிறது. அது சைனாவாக இருந்தாலும் சரி, வடகொரியா, அப்புறம் ஈரான். இல்லை, இவங்க எல்லாருமே ஒரு கூட்டமைப்பு மாதிரி செயல்படுற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது. அதை வந்து அவங்க ஆக்சிஸ் ஆஃப் எவில்னு சொல்கிறாங்க. யார்? அமெரிக்கா. ஏன்னா தன்னை எதிர்க்கிறவன்லாம் வந்து வில்லன் அப்படின்ற முறையில் அப்படி சொல்கிறாங்க.
இவங்க இப்போ வடகொரியா அமெரிக்காவினுடைய பொருளாதார தடையை எதிர்கொள்கிறது. ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு பொருளாதார தடைகளை எதிர்கொள்கிறது. ஈரான் 79லேருந்தே பொருளாதார தடைகளை எதிர்கொள்கிறது. சைனா வந்து அவ்வப்போது அமெரிக்காவோட முரண்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. ஸோ இவங்களோட நெருக்கம் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சோவியத் யூனியன் காலத்திலேயே ஆயுத தளவாட உற்பத்தியில் ஒரு முன்னணி நாடுகள். அப்போ இந்தியாவெல்லாம் ரஷ்யாவிட்ட தான் அந்த பெரும்பாலான ஆயுதங்கள் வாங்குவாங்க. ஒரு 2015க்கு முன்னாடி வரைக்குமே கூட நம்ம ரஷ்யாவில் தான் பெருமளவு ஆயுதங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தோம். ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்கள், பீரங்கிகள், அந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வாங்குகிறோம். அடுத்தது அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், அப்புறம் ரஷ்யாவிட்ட இருந்து தான் விமானம் தாங்கி கப்பலை அவங்க பயன்படுத்தின கப்பலை வாங்கி அதை பழுது பார்த்து நம்ம பயன்படுத்துறது, இப்படி சார்ந்திருந்தோம். 2015க்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அமெரிக்கா பக்கம், அமெரிக்கா இஸ்ரேல்லேருந்து இறக்குமதி செய்கிறது அப்படின்னு மாறும். அப்படி தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் உறவு மலருகிறது. அவர்கள் நெருக்கமாகறாங்க. அது ரொம்ப நெருக்கமானது எப்போன்னு கேட்டால், ஈரான் வந்து தன்னுடைய சுயசார்பாக ட்ரோன் மற்றும் மிசைல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் சைனாவும் ரஷ்யாவுமே உதவி பண்ணியிருக்கிறாங்க. உக்ரைன் போரில் வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ட்ரோன்கள் வந்து அனுப்புகிறாங்க. அந்த ஷாகித் வரிசையிலான ட்ரோன்கள். அந்த ட்ரோன்களை ரஷ்யா பயன்படுத்துகிறது, பின்னாடி அதை மேம்படுத்துகிறது. அவங்க ரஷ்யா இவங்ககிட்ட இருந்து ஏவுகணை வாங்கி அதை ஏவுகணையில் ட்ரோன் வாங்கி அதை வந்து இது பண்ணுறாங்க. ஏவுகணையும் கொடுத்தாங்க தானே? ஆமாம், ஏவுகணை கொடுத்தாங்க. ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா தான் அட்வான்ஸாக இருக்குது. அந்த ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து குறிப்பிட்ட அளவு வெடிமருந்தை பேலோடு பண்ணி அது வந்து ஒரு 150-200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் அந்த இலக்கை தாக்குது, உளவு பார்க்க பயன்படுகிறது, இப்படி பல வேலைகளை செய்கிறது. ரெண்டாவது மலிவான முறையிலையும் இருக்குது. இதில் ஆட்சேதமும் இல்லை. இது வந்து ஒரு ட்ரோனுடைய விலை என்பது வந்து சில $1000 தான். ஆனால் இதை வந்து இப்போ அமெரிக்காவை இஸ்ரேலை வழிமறித்து தாக்குறதா இருந்தால் ஒரு பேட்ரியாட் ஏவுகணையில் $4 மில்லியன். அப்படின்னா பார்த்துங்க எவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லி. அப்போ ஈரான் வந்து உதவி பண்ணியிருக்கு, உக்ரைன் போரில் உதவி பண்ணியிருக்குது. இதுக்கு பிறகு வந்து ரஷ்யாவும் அதை மேம்படுத்திய ட்ரோன்களை வந்து இவங்களுக்கு கொடுக்கறது, உக்ரைன்லேருந்து கைப்பற்றப்பட்ட மேற்கத்திய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, அதில் சீனாவுக்கு கொஞ்சம் ஈரானுக்கு கொடுக்கறது. ஈரான் வந்து அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக அது எப்படி செயல்படுகிறதுன்னு கண்டுபிடிச்சி இவங்க அதை உருவாக்குறது. இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க. அடுத்து ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு ரஷ்யா நிறைய உதவி பண்ணியிருக்கிறது. குறுகிய, நடுத்தர, நீண்ட தூரங்களுக்கு போகிறது. இப்போ டிகோ கார்சியா வரைக்கும் ஈரானுடைய ஏவுகணைகள் பயணிப்பதற்கு முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்களால அதுவும் செய்ய முடியும் அப்படின்ற முறையில் இது நடக்குது. இது இல்லாமல் ஈரான் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது. அவங்களுடைய சேட்டலைட்டை ரஷ்யா இதில் பூமிக்கு மேலே நிலைநிறுத்துவது, அதை வந்து ராக்கெட் மூலமாக அனுப்புவது, இது வரைக்கும் ஒரு 7-8 ஈரான் சேட்டலைட் அனுப்பியிருக்கிறாங்க, ரஷ்யா அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து தன்னுடைய சேட்டலைட்டின் மூலமாக உளவு தகவல்களை ஈரானுக்கு கொடுக்கறது. இல்லை, அமெரிக்காவினுடைய தளவாடங்கள், இராணுவ இடங்கள், அதனுடைய விமானங்களை தாக்குனதில் ரஷ்யாவினுடைய அந்த சேட்டலைட் உதவி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உதவி அப்படின்னு சொல்லி. ஆமாம், முக்கியமான உதவி. எப்படி உக்ரைனுக்கு அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் சேட்டலைட் மூலமாக துல்லியமாக ரியல் டைம் டேட்டா வரைக்கும் அவங்க உளவு தகவல் கொடுத்தாங்களோ, அது இல்லைன்னா உக்ரைன் இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியாது. உக்ரைன் அந்த பக்கம் தாக்கி பிடிச்சி நிற்கிறதுக்கு, இந்த 3 வருட காலமாக தாக்கி பிடிச்சி நிற்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் தான். அதே போல் ரஷ்யா, சைனா உதவியின் மூலமாக தான் ஈரான் துல்லியமாக வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்குவதோ, மற்ற இடங்களில் துல்லியமாக தாக்குறதோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு ரேண்டமாக அடிச்சு விட்டிங்கன்னா என்ன ஆகும்? பொதுமக்கள் தான் சாவாங்க. அப்படி ஒன்றும் வளைகுடா நாடுகளில் சாகலை இல்லை. ஆமாம். இப்படி இதுக்கெல்லாம் ரஷ்யா வந்து காரணம். இப்படி சேட்டலைட்டு தொழில்நுட்பத்திலேருந்து பல தொழில்நுட்பங்கள் உதவி பண்ணியிருக்கு. அடுத்தது ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆலைகள், அதுக்குமே ரஷ்யாவினுடைய சப்போர்ட்டு. புஷேர் அணு ஆயுத நிலையம்
அதை ஒட்டி தான் 2 கூடுதலான அணுமின் நிலையங்களை வந்து கட்டுமானத்தை வந்து இப்போ தொடர போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அந்த புஷேர் அணு ஆயுத நிலை மற்ற அணு நிலையங்கள்ல எல்லாம் ரஷ்யாவுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நூற்றுக்கணக்கான ரஷ்ய பணியாளர்கள் அங்கே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ அணு தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அது மின்சாரத்துக்காக அப்படின்னு தான் ஈரான் சொல்லுகிறது. 2010-15 வாக்கில் ஈரான் வந்து சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய சோதனைக்கு உட்படணும் ஒபாமா காலத்தில் பேச்சுவார்த்தைலாம் நடந்தபோது ரஷ்யாவும் அதை ஆதரித்தது. ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஆதரித்தது. அதனால் அந்த போர் தொடங்கி அவங்க அணு ஆலைகளையும் தாக்குறாங்க, அணுமின் நிலையங்களையும் தாக்குறாங்கன்ற ஒரு நிலை வந்தபோது தான் ரஷ்யா தனது ஊழியர்களை திரும்ப பெறுகிறது. ஸோ அதுலேயும் இவங்களுடைய பங்களிப்பு என்பது இருக்குது. ரஷ்யாவோட உதவி இல்லாமல் ஈரான் இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்க முடியாது. இப்போ 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்ற நிலையை அடைகிறாங்க இல்லையா, அது அடைந்ததற்கு ரஷ்யாவினுடைய உதவி முக்கியமான காரணம். ஸோ இது எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு உலக அரசியல் கொள்கை என்ற முறையில் ரஷ்யா செய்திருக்கிறது. நீங்கள் மத்திய கிழக்கில் என்னெல்லாம் அமெரிக்கா தலையிடுதோ அதுக்கு எதிராக வந்து ரஷ்யா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிரியா ஆசாத், அவரை அமெரிக்கா எதிர்க்கிறது, ரஷ்யா அவரை ஆதரிக்கும் இல்லையா. ஈரானை அமெரிக்கா எதிர்க்கிறது, ரஷ்யா ஆதரிக்கும். இந்த மாதிரியான ஒரு கொள்கையை ரஷ்யா பின்பற்ற தொடங்கி இருக்குது. அது வந்து புட்டின் வந்து தன்னை வந்து ஒரு வலுவான ஒரு சர்வாதிகாரியாக ரஷ்யாவில் நிலைநிறுத்திய பிறகு அவருடைய வெளியுறவு கொள்கை இப்படி தான் இருக்குது. ஸோ இதனால் ரஷ்யாவை அமெரிக்கா தண்டிக்க முடியுமா அப்படின்னா அதை எதிர்பார்த்து புட்டின் தன்னுடைய நாடு பொருளாதாரத்தை எல்லாம் வச்சிருக்கிறார். இப்போவே பாருங்கள், ஹோர்மூஸ் மூடப்பட்ட பிறகு எல்லாம் ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்கிறார். டபுளாக வந்து அவருடைய விற்பனை நடக்குன்னு சொல்கிறாங்க. பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் சொன்னது புட்டின் நல்லவர் தான், போர் நிறுத்தத்தை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேசி பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிலாம் முடியலை, அவர் ஒரு மனநோயாளி மாதிரி பைத்தியம் போல இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. புட்டினை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மாதிரி முட்டாள் கிடையாது. இப்போ நீங்கள் ட்ரம்ப்கிட்ட வந்து ஒரு 1-to-1 ஒரு இன்டர்வியூ எடுத்திங்கன்னா நம்ம சன் டிவி ரிப்போர்ட்டரே அவரை காலி பண்ணிடலாம். புட்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் அமெரிக்க நிறுவனங்கள் செய்தி நிறுவனங்கள் கேட்குதோ எல்லாருக்கும் பேட்டி கொடுப்பாரு. எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் தரவுகளோடு சொல்லுவார். புள்ளி வர தப்பாக சொன்னால் திருத்துவார். அது வந்து தன்னுடைய லாஜிக்கலாக தன்னுடைய கொள்கையை நியாயப்படுத்துறது வரைக்கும் எல்லாமே அவர் செய்வார். அவர் விவரமானவர். அதனால் ரஷ்யாவை இந்த உதவியெல்லாம் செய்யுது ஈரானுக்குன்றது அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு மேலே அவங்க என்ன செய்ய முடியும்? இப்போ ரஷ்யா மேலே எல்லா பொருளாதார தடையும் போட்டிருக்காங்க. ரஷ்யாவினுடைய சொத்துக்களை வெளிநாடுகளில் முடக்கி வச்சுருக்காங்க. இருந்தும் ரஷ்யாவில் மக்கள் அப்படி ஒன்றும் பெருசாக பாதிக்கப்படலை, விலைவாசி ஒன்றும் உயர்ந்துடல. அவங்க எண்ணெய் விற்பனை, எரிவாயு விற்பனை என்பதும் நின்று போயிடல. இன்றைக்கி அமெரிக்காவே அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஹோர்மூஸ் தொடர்ந்து மூடப்படும் போது ரஷ்யாவும் தொடர்ந்து விற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் வந்து ரஷ்யா கொஞ்சம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈரான் இதை பயன்படுத்தி கொண்டது. இந்த காலகட்டத்தில் புட்டின் மற்றும் இந்த மாற்றங்களினால் ஈரான் அதை பயன்படுத்தி கொண்டது. அதே போல் சீனாவும் சப்போர்ட் பண்ணுது. அதனால் இது மொத்தத்தில் பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய அந்த அமெரிக்கா மட்டும்தான் உலக நிலைமைகளை தீர்மானிக்கும், கட்டுப்படுத்த அப்படின்ற நிலைமை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இப்போ பொருளாதாரத்தில் சீனா அமெரிக்காவுக்கு போட்டியாக இருக்குது, இராணுவத்தில் ரஷ்யா போட்டியாக இருக்குது. இப்படி இருக்கும். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதமும் தயாரிச்சிட்டாங்க. அந்த அணு ஆயுதத்தை சுமந்து செல்லுகின்ற கண்டம் விட்டு கண்டம் தாவுகின்ற பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வரைக்கும் அவங்க சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா அதனுடைய வலிமை குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கு ஈரான் தொடர்ந்து சண்டை போடுவதற்கும் அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பதற்கும் இந்த பின்னணி சூழல் ஒரு முக்கியமான காரணம். இல்லை, இந்த இடத்துல நமக்கு வந்து ரஷ்யா வந்து அடுத்த கட்டமாக இந்த வளைகுடா நாடுகளுக்கும் தன்னுடைய செல்வாக்கை பெருக்கி கொள்றதுக்கு, ஏன்னா வெளிப்படையாக வந்து ரஷ்யா இது வரைக்கும் பேசலை, நான் ஆயுதம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பேசலை. சீனாவும் அதைத்தான் செஞ்சிட்ருக்கு. ஆனால் சீனா வந்து வளைகுடா நாடுகளோட நெருக்கமாக இருக்கிறது.
இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் எண்ணெய் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து ரஷ்யா எட்டியிருக்கு இல்லையா? இப்போ உலகத்தினுடைய அந்த அமைப்புகளே மாறத் தொடங்குதா? ரஷ்யா தன்னுடைய கருத்தை மேலும் வந்து மற்ற நாடுகளோட சேர்ந்து வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? வளைகுடா நாடுகளிலே நீங்கள் சொன்னது போல் எல்லா நாடுகளோடையும் ரஷ்யாவுக்கு நல்ல தொடர்பு இருக்குது. அமீரகம், சவுதி அரேபியா இதிலெல்லாம் நல்ல தொடர்பு இருக்குது. ம். அவங்க அமெரிக்காவோட தொடர்பு வச்சுக்கிட்டாலும் இவங்களோடையும் ஒரு தொடர்பு வச்சுக்கிறாங்க. ம். வெளியுறவு அமைச்சர்கள் சந்திக்கிறதா இருக்கட்டும், இவங்க பயணம் செய்வதாக இருக்கட்டும், இதெல்லாமே இருக்குது. இப்போ ஈரான் போர் குறித்து கூட அவர்கள் கலந்து பேசியிருக்கிறார்கள். ம். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் இங்கே வந்து போயிருக்கிறாரு. இது ஒன்று நடந்திருக்குது. அடுத்தது பிரிக்ஸில் வந்து ஈரான் சேருது. வளைகுடா நாடுகள் பார்வையாளராக அதுக்கு வராங்க. அப்புறம் ஷாங்காய் ஒத்துழைப்பு கவுன்சில் இருக்கு இல்லையா, ம். அதில் சைனா. சைனா ரஷ்யாவோட ஈரான் மற்ற நாடுகள் சேருகிறது. ம். இதில் இருக்குது. இந்தியா பேரளவுக்கு பிரிக்ஸில் இருக்குது. அவங்க அமெரிக்காவை எதிர்க்க தயாராக இல்லைன்னாலும் அதில் இருக்கிறாங்க. பிரிக்ஸில் இப்போ பல நாடுகள் விண்ணப்பம் போட்டிருக்கிறாங்க. அதில் வளைகுடா நாடுகளும் உண்டு. ஈரான் சேர்ந்துருக்கிறது. இந்த மாற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ம். அப்போ இது எதை காட்டுகிறதுன்னா, அமெரிக்காவினுடைய அந்த பிடிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்றதை தான் காட்டுகிறது. அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி தான் இந்த போர்களை எல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. வெனிசுலாவில் அதிபரை கடத்தி வந்ததாக இருக்கட்டும், அங்கே க்ரூட் ஆயில் இண்டஸ்ட்ரியை தன் வசம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இன்றைக்கி ஈரான்லேயும் அதை தான் அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் அது என்பது வந்து அந்த தவறு செய்ய செய்ய மேலும் அமெரிக்கா பலவீனமடைந்து தான் போகுதே தவிர அது பலமடைஞ்சிட்டு வர்றதா இல்லை. இன்றைக்கி பல நாடுகள் வந்து டாலருக்கு மாற்றாக வியாபாரம் செய்யலாமா, யுவானில் செய்யலாமா, ரூபிளில் செய்யலாமா, இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஈரான் வந்து இன்றைக்கு அமெரிக்க பொருளாதார தடைகளை மீறி பிழைத்திருப்பதற்கும் சண்டை போடுவதற்கும் இந்த புதிய சூழல் காரணம். ரஷ்யா சீனாவினுடைய உதவி காரணம். தொடர்ந்து பேசுவோம் தோழர். அருமையான கருத்துக்கள், நிறைய வரலாற்று ரீதியான விஷயங்களை வந்து தொகுத்து சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.